தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, தனம் பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தைய வந்து அவங்க கட்டுற வீட்டுக்கு கொண்டு போய் காட்டுறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா, பாதி கட்டுனதோட இருக்கு. இந்த வீடு தான் நம்மளோட வீடு அத்த. இந்த வீடு வந்து முன்னாடி ஒழுங்கா கட்டாம இருந்துச்சு. திரும்ப அத இடிச்சுட்டு, நல்ல செங்கல், நல்லா வந்து கட்டிடம்லாம் வச்சு, நல்லா வந்து கட்ட சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனம் வந்து அவங்க அத்தைக்கிட்ட வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. என் பையன் வந்து புதுசா வீடு கட்டி என்ன வாழ வைக்கிறேன்னு சொன்னான். ஆனா, அந்த ஆசைய வந்து இப்ப என் மருமக நிறைவேத்துறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் அந்த வீட பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. "என்ன நீ அடிக்கடி வாமிட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவ பத்தி தனம் வந்து கேட்குறாங்க. "இல்ல, எனக்கு வாமிட் வந்துட்டே இருக்குன்னு" சொல்லிட்டு சௌந்தர்யாவும் சொல்றாங்க. "உனக்கு எதுவும் டேட் தள்ளி போயிருக்கான்னு?" கேட்குறாங்க. உடனே வந்து ஆமான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லவும், தனம் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா, "ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கன்னு" சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு ஷாக்கான விஷயத்த சொல்றாங்க. "நானும் சண்முகமும் சேர்ந்தே வாழல" அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து தனத்துக்கிட்ட, "இந்த மாதிரி வந்து அந்த திவாகர் வந்து என்னை கடத்தி வச்சிருந்தால, அவன் என்னை கெடுத்துட்டான் அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தனத்துக்கிட்ட சௌந்தர்யா சொல்றாங்க. இதை கேட்ட தனத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆயிருச்சு. ஸோ தனம் வந்து எப்படி சௌந்தர்யாவை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.